14 டேஸ்ல 13 டேஸ் முடிஞ்சிருச்சே. மிச்சம் இருக்கிறது இன்னும் 2 டேஸ் தான். Just 48 hours. என்ன யோசிக்கிற அசோக்? இந்த 48 ஹவர்ஸ்ல என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிற? என்ன செய்யணும்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள 48 ஹவர்ஸ் முடிஞ்சிடும் அசோக். போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் உன்னை எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அசோக். ப்ளீஸ் அசோக், நான் சொல்றத கேளு. முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியில வா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ எங்கேயாவது எங்க போ சொல்ற? எங்கன்னு சொன்னா எங்க வேணாலும் போலாம். உன் ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியில வரதுக்கு எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். இல்ல, நான் எதுக்காக ஓடணும்? போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு ஜெயிக்கணும் இல்லைன்னா தோக்கணும். ரெண்டுமே இல்லாம நடுவில் என்னால முடியாதுன்னு கையை தூக்குறவன் ஆம்பளையா? கோவப்படாத அசோக். நான் கோவப்படக்கூடாதுன்னு என்கிட்ட இப்படி பேசாத. உனக்கு நான் சொல்றது புரியுதா அசோக்? உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? பார், ஒரு வார்னா கடைசி வரைக்கும் சண்டை போட்டு பார்த்துடணும். தோத்தாலும் ராஜாவா தான் தோக்கணும். ஐ எம் a born king. ஏன் கிரீடம் அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விடாது. இனிமே இதை பத்தி பேசாத. ஐம் சாரி. கொஞ்சம் கோவப்பட்டேன். அபி நிச்சயமா நம்ம கம்பெனிக்கு வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ வருவா, கண்டிப்பா வருவா. வந்த வேகத்திலேயே கம்பெனி விட்டு வெளியில போய் தெருவுல நிப்பா. அதான் என் பிளான். இந்த அனாமிகா முன்னாடி அந்த அபி எல்லாம் சின்ன பேபிடா. என்னக்கா பண்ணலாம்? எப்பவும் நீ சொல்றத கேட்டு வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க நாங்க. இப்பவும் நீயே சொல்ல அபி, என்ன பண்ணலாம்? தெரியலக்கா, புத்தியெல்லாம் உறைஞ்சு போயிருக்கு. இந்த கடையை விட்டா வீடு, இது ரெண்டு விட்டா வேற என்னக்கா தெரியும்? எங்களுக்கும் அவ்வளவுதானக்கா தெரியும். இனிமேலாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லாம சொல்றியா அபி? இனி என்ன இருக்கு கணேசா? கடையே இல்ல. வெளியே விசாரிங்க. நல்ல கடையா இருந்தா வேலைக்கு சேருங்க. என்ன அபி, விட்டா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவ போல இருக்கு. என்ன செய்யறதுக்கா? நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் மிஷின் சத்தத்திலே இருந்தவனா? அந்த மிஷின் சத்தம் கேட்கும் போதெல்லாம் என் அம்மா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். சத்தம் இல்லாம காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கு. மனசை விட்டுறாத அபி அக்கா, எல்லாம் சரியாயிடும். எப்போ? சீக்கிரமே நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாம் சரியாயிரும் அபி. கண்மூடித்தனமான நம்பிக்கை கணேசா. இப்போதைக்கு என்னால ஒண்ணுதான் செய்ய முடியும். அபி
இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். இத 3 பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இதுல வர பணத்தை வச்சு குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க. அபி, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோவப்படாதீங்கக்கா, புடிங்க. நாளைக்கு மறுநாள் மாசத்தோட 2வது வெள்ளிக்கிழமை ஜெயில இருக்கிற உங்க வீட்டுக்காரரை போய் பார்க்கணும். செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்காக உன் வளையல கழட்டி தருவியா? பொட்டு தங்கத்தை கூட விட்டு வைக்காம அத புடுங்கிட்டு போய் நாங்களா நிம்மதியா இருப்போம்னு நினைக்கிறியா? புரிஞ்சுக்கோங்கக்கா, கஷ்டம் வந்தா உதவுறதுக்கு தான் நம்ம கழுத்துலயும் காதுலயும் நகை போடுறோம். புடிங்க, வாங்கிக்கோங்கக்கா. அக்காக்கு நிஜம் புரிய மாட்டேங்குது, நீ வாங்கிக்கோ. கணேசனை கூட கூட்டிட்டு போய் இதை வித்துட்டு வா. முடியாதுக்கா. வாங்கிக்கோ தானோ. முடியாதுக்கா, வற்புறுத்தாதக்கா. அக்கா என்ன பண்றீங்க? இந்தா இதையும் புடி. அக்கா, கணேசா, இதையும் சேர்த்து வித்துட்டு வா. அக்கா என்ன பண்றீங்க 2 பேரும்? இருக்கிற நகையை கழட்டி தரீங்க? கஷ்டத்துக்கு உதவுறதுக்கு தான் நகை போடுறோன்னு இப்ப நீ தானக்கா சொன்ன. அதான்க்கா செய்யறோம். வித்தா எல்லா நகையும் சேர்த்தே விக்கலாம்க்கா. அபி, எங்களுக்கெல்லாம் பெருசா எதுவுமே தெரியாத. நீயே கணேசனை கூட்டிட்டு போய் நகையை வித்துட்டு வந்துரு. என் கோவத்தை கிளப்பாதீங்க. 2 பேரும் நகையை கையில எடுங்க. எடுங்கக்கா. தனு, எடு. என்னால முடிஞ்சது இதுதான் அபி, இதையும் வச்சுக்கோ. இதை விட உயிர் போற கஷ்டம் வந்தா கூட நான் உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் வேலை பார்க்க மாட்டேன் அபி. நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு கை சாதம் எனக்கு அள்ளி வைக்க மாட்டியா? அதை சாப்பிட்டு நான் உயிர் வாழ்ந்துருவேன் அபி. ஒரு வேலை கூட செய்ய தெரியாதவனை கூட பிறந்தவன் மாதிரி பார்த்துக்கிட்டேன். உன்னை விட்டுட்டு நாங்க எல்லாரும் எங்க போவோம் அபி? அதத்தான் அபி நானும் சொல்றேன். உங்க அம்மா கிட்டதான் நானும் இந்த தையல் வேலையை கத்துக்கிட்டேன். நீ உன் 12 வயசுல கத்திரிக்கோலை கையில பிடிச்சப்பதான் நான் முழுசாவே டைலர் ஆனேன். இந்த கடை உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும் அபி. உன்னை விட்டுட்டு நாங்களாம் எங்க போவோம்? அபி டெய்லரை தவிர இன்னொரு ஆள்கிட்ட போய் வேலை செய்ய என்னாலையும் முடியாது. கையில இருக்கிறத வச்சு முதல்ல மறுபடியும் கடையை ஆரம்பிக்கலாம். அபி, நாங்களும் உன் குடும்பம் தானே. நீ தனியா கஷ்டப்படுறப்ப தள்ளி நின்னு அதை நாங்க வேடிக்கை பார்ப்போமா? கஷ்டப்பட்டா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம். நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்போமே. மாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு.